மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி சத்திய நேர நிகழ்ச்சியிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களிலும் நாம் 2 கண்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வேத வாசிக்கிறது, ஜெபிக்கிறது அப்படிங்கிறத குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். வேத வாசிப்பதினாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் மற்றும் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற காரியங்களெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். தேவனுடைய இருதயத்தை நாம் அறிய முடியும், தேவனுடைய சித்தத்தை நாம் அறிய முடியும். அப்படியே நம்ம வேதத்தில் இருக்கும்போது ஆவியானவருடைய அந்த பிரசன்ஸில் தேவனுடைய நடத்துதல், ஆவியானவருடைய நடத்துதலெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். கிறிஸ்துவை போன்ற ஒரு ஸ்வாபம் நம்மளே கட்டி எழுப்பப்படும் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் அந்த ஒய் சுட் வி ரீட் த பைபிள், வேதத்தை நாம் ஏன் வாசிக்க வேண்டும் என்கிறதிலே சில வசனங்களிலிருந்து இன்னும் அழுத்தம் திருத்தமாக அதை கூடுதலாக நான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தெளிவான ஒரு வேத வாசிப்பு, ஒரு பழக்கம் நமக்குள்ளே வந்துவிட வேண்டும். அதுதான் நமக்கு எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம். அது வர வர நமக்குள்ளே தானாக எல்லா காரியங்களும் தன்னால் நடக்கும். அது எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் எல்லாம் நடக்கும். ஏனென்றால் அந்த வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். ஸோ வசனம் நம்மளை வாழ வைக்கும். அதனால் திருவசனத்திலே நாம் ஊன்ற கட்டப்பட நாம் அர்ப்பணிப்போம். இன்னும் சில காரியங்களை நான் பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் சொல்ல விரும்புகிறேன். இந்த வேதத்தை படிக்கிறதுனால நம்ம லைஃப்பில் வரக்கூடிய சில காரியங்கள், இது உங்களுக்கு வர 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 உங்கள் லைஃப்பில் டோட்டலாக ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். டோட்டலாக ஒரு பெரிய மாற்றம் வரும். அது எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு 2 தடவை, 3 தடவை, 5 தடவை, 10 தடவை, 20 தடவை, உங்களுக்கு வயசு எத்தனையோ அத்தனை தடவை, 30 தடவை, 40 தடவை, 50 தடவை, 100 தடவை வாசிக்க சிலர் சொல்லுவாங்க, இப்படி வாசிட்டே போனால் பிரயோஜனம் கிடையாதுப்பாங்க. அது ஒரு ஏமாத்து வேலை. அப்படி கிடையாது. ஒரு சைடு வாசிக்கணும். ஒரு 5 அதிகாரம் 10 அதிகாரம் ரெகுலராக வாசிக்கிட்டே இருக்கணும். அதே நேரம் ஒரு அதிகாரம் அல்லது ஒரு 10 வசனத்தை நம்ம தியானிக்கணும், மெடிடேட் பண்ணணும். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அதை மைண்டில் செட்டிங் பண்ணணும். அதுதான் அன்னைக்கு நமக்கு மன்னா. வசனங்களை மனப்பாடம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பின்னி பணிஞ்சு உங்கள்கிட்ட வந்துகிட்டே இருக்கணும். அன்றைக்கி குடும்ப ஜபத்திலையோ அல்லது வெளியோ நீங்கள் அதை ஷேர் பண்ணணும். ஸோ அப்படிங்க அந்த படிக்கிற வசனங்களை உங்களுக்குள்ள ஒரு ரெவலேஷன் நாலேஜை உண்டாக்கும். அதை எழுதி வைக்கணும். இதெல்லாம் திரும்ப திரும்ப உள்ள வர 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 உங்கள் லைஃப் மர்வமாக்கப்படும். அது எப்படி ஆகுது, எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது செய்யும். எப்படி ஒரு விதையை போட்டால் வருதோ அதே மாதிரி அது வரும். ஸோ இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த நியாயபரமான புஸ்தகங்களிலே ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார். உதாரணமாக பாருங்கள், உபாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். ராஜா வருவதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் மோசேயின் காலத்திலே சொல்லிட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனத்திலேருந்து 20ஆம் வசனம் வரை இருக்குது. நீ அங்கே போன பிறகு ராஜாவை என்னன்னு கேட்பீங்க. ராஜாவை உங்கள் இதில் நீங்கள் எடுக்கணும். அப்படி அவன் வரும்போது எகிப்துக்கு போகக்கூடாது. 16ஆம் வசனத்தில் இருக்குது. அவன் அநேக ஸ்திரீகளை என்ன செய்யக்கூடாது, விவாகம் பண்ணக்கூடாது. 18-19 பார்த்தீங்கன்னா, அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கும்போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரிலே மேட்டிமை கொள்ளாமலும், கற்பனையை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமலும், இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்கு தன் தேவனாய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு. ரொம்ப முக்கியம். இதுதான் பைபிள் வாசிப்பதின் முக்கியத்துவம். தன் தேவனாய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியனிடத்தில் நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார். நீடித்து வாழ்வார். பார்த்தீங்கன்னா அழகாக போட்டிருக்கு, நீடித்து வாழ்வார்.
இந்த பூமியில் நீடித்து வாழணுன்னா 2 காரியம் நம்ம செய்யணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மெடிக்கலாக நிறைய சொல்லுவாங்க, அதெல்லாம் நல்லது. ஆனால் பார்த்தீங்கன்னா தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு உன் ஆயுசு நீடு இருக்கும். இதை யாரும் சொல்கிறதே இல்லை. அடுத்தது ஒழுக்கமாக பைபிளை படி உன் ஆயுசு நீடிக்கும். போட்டிருக்கா உங்கள் பைபிளில் இருக்கா? தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேல் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். ஏன் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கற்றுக்கொள்வார்கள். நீங்கள் ஆதியாகமோ யாத்திராமோ லேவியர் இப்படிலாம் படிக்க ஸோ மோசே என்ன செய்தார், ஆபிரகாம் என்ன, அந்த யோசுவா என்ன செஞ்சார், நியாயாதிபதிகள் காலத்தில் என்ன செஞ்சாங்க, ராஜாக்கள் என்ன செஞ்சாங்க, தீர்க்கதரிசிகள் எதை பற்றி பேசினாங்க, அப்படியே இயேசு கிறிஸ்து காலத்தில் என்ன நடந்துச்சு, இதெல்லாம் படிக்க நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுறதை கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, உங்களுக்குள்ளே இருந்து இந்த வசனம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, நான் ஒரு ஏட்டு சுரக்காயை சொல்லலை. என் லைஃப்பில் நான் இதை பார்த்துருக்கேன். என் மேலே ஒருக்கா பஸ்ஸு மோதிச்சு, என் மேலே ஒன்று கூட பண்ணல. வசனம் அது பாதுகாக்க தூக்கி விட்டார் ஆண்டவர். 2-3 ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. ஒன்றுமே பார்த்தீங்கன்னா அதாவது கால் எடராதபடி அவர் அந்த வசனம் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். சங்கீதம் 91 அப்படியே நடக்கும். நீங்கள் அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா, அவன் என் நாமத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். கடந்த ஆண்டு அதாவது ஒரு இக்கட்டான ஒரு வியாதி சூழ்நிலைகளை நம்ம கடந்து செல்லும்போது நான் போனேன் எப்படி. ஆனால் வசனம் வாசிக்க அதை விசுவாசிக்க பார்த்தீங்கன்னா அது நம்ம லைஃபையே அது சேஞ்ச் பண்ணுது. இது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை விசுவாசிக்க உங்களுடைய எல்லா காரியங்களிலும் மாற்றார். அழகாக போட்டிருக்காரு பற்றில, இஸ்ரவேல் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். இதைத்தான் பிறகு பிற்காலத்தில் யோசுவாவுக்கு அவர் சொல்கிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8வது வசனத்தில், ஏன்னா இப்போ தான் இந்த பிரிண்டட் பைபிள் மாதிரி எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை, அந்த உரைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை மோசே உட்காந்து இப்போ ரிட்டன் வேர்டாக மாற்றிட்டார். அதுக்கு பேர் தான் மினி பைபிள், நியாயப்பிரமாண புஸ்தகம், பஞ்சாகமங்கள். அதைத்தான் என்னமோ சொல்கிறார். வாட் டஸ் த பைபிள் சேனா, அதுதான் இனி நம்ம ஜீவோ சொல்கிறோம்ல, கவர்மெண்ட் ஆர்டர், அதே மாதிரி இதுதான் என்னமே, இதான் தேவனுடைய ஆணை, இதான் நியாய பிரமாணம். ஸோ இதான் லா, புக் ஆஃப் லா, சட்ட விதி. இப்போ சொல்கிறார் பாருங்கள் 5:6, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசையை உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்கிற மாத்திரம் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது செமிக்கோலன் போட்டு அதுக்கு வருது, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது, திரும்பியும் அப்பொழுது, கமா போட்டு எழுதியிருக்கலாம், திரும்பியும் போட்டிருக்கு. அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பழங்கொண்டு திடமானதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். நீ எழுதி இருக்கிறது எனக்கு, அப்படி நீங்கள் நிற்கணும். ஏசு கிறிஸ்து நின்னார்ல, எழுதி இருக்கிறதே அப்படியே நின்றார். பிசாசு வெளியே போயிட்டான். நம்ம அப்படி நிற்கணும். நான் உன்னை விட்டு விலகுவதில் எழுதியிருக்கு, அப்போ கீழே போட்டிருக்கு இரவும் பகலும், அதில் நான் மெடிடேட்டாக இருப்பேன். அதில் சொல்கிறாரு, உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது
புத்திமானாய். அப்போ சக்ஸஸ், லைஃப் சக்ஸஸ் அது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பைபிளில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அவருடைய வார்த்தையை நாம் இரவும் பகலும் தியானிக்கும் போது அது எனக்குள்ளே அது பிரவாகித்து ஓடுகிறது. இரவும் பகலும் அது ஓடுது. இதை கண்டுபிடிச்சிட்டாரு தாவீது. இதை தான் பின்னாடி சங்கீதம் 1:1 அப்படியே கொண்டு வர்றார். இரவும், கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு அதை பற்றி சொன்னேன், இரவும் பகலும் அதிலே இருக்கும்போது அதாவது செய்வதெல்லாம் வாய்க்கும். அதனால தான் அவன் கண்டுபிடிச்சான். கண்டுபிடிச்சதை அப்ளை பண்ணதுனால தான் கோலியாத்தை அடிக்க முடிஞ்சிச்சு. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, திருவசனத்தை மாத்திரம் நம்ம திருச்சபை வந்து கண்டுபிடிச்சிட்டு நான் மறுபடியும் பெரிய எழுப்புதல் வரும். கோயிலில் பைபிள் தொலைஞ்ச மாதிரி ஒரு ராஜா காலத்தில் அப்படி நடந்துச்சு. யோசியா ராஜா காலத்தில் திடீர்னு தேடுறாங்க, அங்கே பைபிள் கிடக்கு, நியாயப்பிரமாண புஸ்தகம். கோயிலுக்கு முக்கியம் பைபிள். பைபிளே தொலைஞ்சு போச்சு, அதை தேடுவார் இல்லை. இப்போ நம்ம திருச்சபையில் அப்படி தான் 70 மணி நேரம் தான் ஆகும் ஒரு தடவை பைபிள் வாசிக்க. 70 வயசாகி ஒரு தடவை கூட பைபிள் வாசிக்கலைன்னா இந்த நிலவரம் பரிதாபம் தானே. திரும்ப 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 ஆண்டவர் அந்த எகிப்திலேருந்து வெளியே வரும்போது படித்து சொல்லுவார், உன் பிள்ளைகளுக்கு இதை போதிக்கணும், உன் பிள்ளைகளுக்கு போதிக்கணும். ஏன் இந்த எகிப்தில் இவ்வளோ பிரம்மாண்டமான அற்புதங்கள், ஏன் இந்த எகிப்தில் இவ்வளோ காரியங்கள், உன் பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் போதிப்பதற்காக. தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு தூரம் நம்மளை நேசிக்கிறார் என்று நீ தெரிய வேண்டும் என்றால் உன் பிள்ளைகளுக்கு இதை கருத்தாய் போதி. ஒரு தலைமுறை அதை செஞ்சிச்சு. ஆனால் வந்த தலைமுறைகள், யோசுவாவுக்கு பின்பு வந்த தலைமுறைகள் அதை விட்டு விட்டார்கள். அதனுடைய விளைவு நியாயாதிபதிகள் காலத்தில் பார்க்குறோம். ஒருதை கூட பைபிள் வாசித்த மாதிரி நம்ம பார்க்கல. யோசுவா காலத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவர் செஞ்சார். நீங்கள் பார்க்கலாம், யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34-35 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அதற்கு பின்பு அவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தில் சொல்லி ஆசீர்வாதமாகிய சாவுமாகிய சகல வார்த்தைகளையும் வாசித்தான். மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரவேலின் முழு சபைக்கும், ஸ்திரீகளுக்கும், பிள்ளைகளுக்கும், அவர்களுக்கும் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கு முன்பாக ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தான். அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க, ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தான். அப்போ பைபிள் வந்து வாசிக்கும் போது ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வர ஒரு வார்த்தையும் விடாமல் வாசிக்கணும். இப்போ யோசுவா என்ன செய்யறான்னா கம்ப்ளீட்டாக வாசிக்க வச்சார். இப்போ நீங்கள் வந்து பழைய ஏற்பாடும் படிக்கிறோம், புதிய ஏற்பாடும் படிக்கிறோம். புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் படிக்கலாம். இப்போ நம்ம வந்து சாபங்களை வாசிக்கும் போதே அவன் மைண்ட் செட்டிங் ஆயிரும். கிறிஸ்து நமக்காக சாபமானார். அப்போ இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு வந்து அது ஒரு அந்த சாபம்லாம் எனக்கு மேலே இப்படி ஒரு பெரிய ரெவலேஷன் வெளிச்சம் நமக்கு கிடைச்சிரும் நீங்கள் ஆவியானுடைய ப்ரெசன்ஸில் வாசிக்கும் போது. அப்போ நீங்கள் வாசித்தாதான் இது மைண்ட் செட்டிங் வரும். ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தார். அதனால தான் யோசுவா சொன்ன உடனே சூரியன் நின்னுது, சந்திரன் நின்னுது, ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தார். நியாயாதிபதிகள் புக் இருக்குது. யாருமே நியாயப்பிரமாணத்தை எடுத்து படித்தாங்க ராத்திரியும் பகலும் உட்கார்ந்து நம்ம வாசிக்கவே முடியாது. 400 ஆண்டுகள் அப்படியே உருண்டோடி விட்டது. சாமுவேல் காலத்தில் அது நடக்கலை, ரொம்ப நடக்கலை. சவுல் ராஜான்னு ஒரு ராஜா இருந்தார். 40 ஆண்டுகள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார். என்னைக்காவது அவன் டிக்ளேர் பண்ணி ஜனங்களை வேதம் வாசிக்க வைத்ததாக தெரியவே இல்லை. அவனே பலி செலுத்துவதற்கு கத்தியை எடுக்கிறான். அப்போ என்ன துணிக்கிறோம்? அவனுக்கு லேவியராமம் புக்கில் உள்ளது எதுவுமே தெரியல. பழைய ஏற்பாட்டு வெளிச்சம் அவனுக்கு கிடைக்கல. தேவன் கோபமானார். அவர் அதாவது ஆண்டவர் என்றைக்குமே ஒரு இடத்துல கோபப்படுவார், அதை பைபிளில் வந்து இன்னொரு இடத்துல அதை வெளிக்காட்டுவாங்க. ஆவியானவர் நீட்டாக எழுதி வச்சுருப்பார் நம்மளுடைய ஒரு இதுக்காக. இப்போ இந்த பிரச்சனை வந்து நம்ம நினைப்போம் சவுல் அப்படி இப்படி அப்படின்னு, தெளிவாக ஆவியானவர் எழுதி வச்சுருக்காரு. 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏன் அவன் கொல்லப்பட்டான்னு எழுதி போட்டிருக்கு. நீங்கள் சாமுவேல் ராஜாக்கள் புக்கு படித்தா அவன் தற்கொலை செய்து கொண்டான்னு பட்டயத்தை நாட்டின்னு இருக்கும்.
சரியா? அது மனித வியூவில் எழுதுறது, மனித பார்வை. ஆனால் அந்த இன்ஸ்பிரேஷன் வியூவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் பார்த்துனுங்க அழகாக எழுதி வச்சிருக்கிறார். 1 நாளாகமும் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல், தெளிவாக போட்டிருக்கு, கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தம் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்ஞனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி தேடி நிமித்தம் செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்று, தெளிவாக போட்டு, அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்ய பாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். அப்போ பைபிள் வேர்ட் ஆஃப் காடுக்கு பல ஆண்டுகளாக ஒரு தொடர்பு. ஆண்டவருக்கு ரொம்ப ஆசை, சரி ராஜா கொடுத்தாச்சுன்னா கம்ப்ளீட்டாக வந்துடுவான்னு பார்த்தா அவன் உட்காந்து சூனியக்காரிட்ட போய் உட்காந்துருக்கிறான். அப்போ கற்பனையில் கற்பனை கூட அவனுக்கு தெரில. என்னை ஏண்டி வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்ங்கிறத கூட அவனுக்கு தெரில. அதனால தான் ஆண்டவர் பார்த்தாரு, இன்னொரு பையனை கண்டுபிடிச்சிருக்க. ஆனால் இந்த சில ராஜாக்கள் அங்கே வந்தாங்க. யோசபாத் ராஜா வந்தார், எசேக்கியா ராஜா வந்தாங்க. அவங்க காலத்தில் ஒரு எழுப்புதல் வரும், ஒரு அப்படியே பேர். அவங்க காலத்தில் நீங்கள் பாருங்கன்னா 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 3ஆம் வசனத்தில் பார்க்கலாம். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். யோசபாத் கர்த்தரோடு இருந்தான்னா பரவாயில்ல, ஆனால் அங்கே என்ன போட்டிருக்கு, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். என்ன விஷயம்னு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அவனுடைய அது அழகாக போட்டிருக்கு, அவருடைய கற்பனைகளை கை கொண்டான். அப்படியே வரிசையாக போட்டு அவனுக்கு ஐஸ்வர்யம் கனமும் மிகுதியாக இருந்தது. 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவன் கம்ப்ளீட்டாக என்ன செய்கிறான் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10-13 ஆட்கள் 14 ஆட்களை போட்டு நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்துலேருந்து வாசிடலாம். அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களில் உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பெனானியலையும் ஒபதியாவையும் சகரியாவையும் நெதனியாவையும் மிகாவையையும் இவர்களோடு கூட செமையாவின் நெதனியா செபதியா அசைகள் செமிரமோஸ் யோனத்தான் அதோனியா தொபியா தொபத்தோனியா என்னும் லேவியரையும் இவர்களோடு கூட ஆசாரியான எலிமசையும் யோராமையும் அனுப்பினான். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார். இப்போ ராஜா வரும்போது இவ்வளோ ஆட்களை போட்டு எல்லா ஊர்லேயும் பைபிள் ஸ்டடி ப்ரோக்ராம் நடத்தியிருக்காரு. எல்லாரையும் பைபிள் வாசிக்க வச்சிருக்காரு. யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார். இவன் உட்கார்ந்து பைபிள் தான் ரீட் பண்ணுறாங்க, யாரும் அவன் மேலே ஃபைட் பண்ண முடியல. அதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா 10ஆம் வசனம், யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் திருச்சபை எல்லாம் சேர்ந்து ஜனங்களை வேதத்தை மாத்திரம் படிக்க வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா, நான் சொல்கிறேன் கர்த்தரால் உண்டான பயங்கரம் நம்மளை சுற்றி வரும். பைபிள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு திரும்ப திரும்ப வச்சு, அப்போ தான் உங்களுக்கு தேவனுடைய அந்த மெய்யான சுபாவம் உங்களுக்குள்ளே வரும். மற்றபடி அது வர கஷ்டப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராஜா காலத்தில் நல்ல ஒரு எழுப்புதல், வர கொஞ்ச நாள் கழித்து அப்படியே போயிடும். ஸோ திரும்ப திரும்ப இப்படி வந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறாரு, என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறாரு. அந்த பைபிள் பக்கம் யாரும் வர்றதே இல்லை. அதனால தான் திரும்ப சொந்த குமாரன் அனுப்ப வேண்டியிருக்கு. இந்த வார்த்தையை மாம்சமாக்கி அதை எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சார்னா நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய சொந்த குமாரனையும் அனுப்பினார். பிரியமானவர்களே, வேதம் வாசிக்கிறது நம்மளை நீடித்த நாட்களாய் வாய்க்கப்படணும்னு படித்தோம். உபாகமத்தில் யோசுவாவினுடைய காரியங்கள் உண்மையாய் நடக்கும், அதுக்கு நம்ம படித்தோம். இன்னும் நம்ம படித்தோம், இந்த ராஜாக்கள் காலங்களில் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளவில்லை என்று பார். அப்போ ஒரு தேசத்தின் எழுப்புதலுக்கு, ஒரு தேசத்தின் மாற்றத்திற்கு பேசிக் என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது இங்கே நம்ம பார்க்குறோம் வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையும் தேவ சமூகத்திலே ஜனங்கள் உட்காருகிற அந்த காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வரும்போது தான் தேவன் மீது ஒரு விசுவாசம் வரும்.
தேவன் மீது ஒரு ஃபெய்த் வரும்போது தான் அவங்க லைஃப்பில் டோட்டல் சேஞ்ச் வரும். இப்போ நீங்கள் இந்த காரியங்களுக்கு பிறகு நீங்கள் படித்து பார்க்கும்போது இந்த ராஜாக்கள் காலத்திற்கு பின்பு எஸ்ராவும் நெகேமியாவும் உட்காந்து நிறைய வேலைகள் பண்ணுவாங்க. அதில் அவங்க மிக முக்கியமான வேலை ஒன்று செய்கிறாங்க. இதுதான் முக்கியம். இயேசு கிறிஸ்து வரும்போது இது உச்சக்கட்டத்துக்கு போய் ஒரு வாரத்துக்கே போயிட்டாங்க, பரிசேயர்களா சதிசேயர்களாக மாறி. ராஜாக்கள் காலத்துக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கங்கிறது நமக்கு நல்லா தெரியணும். அதை இப்போ செய்யணும். நெகேமியா 8ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனம், ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்பு வீதியில் ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரனாய் எஸ்ராவுக்கு சொன்னார்கள். ரொம்ப நாளைக்கு பிறகு, ரொம்ப வருஷத்துக்கு பிறகு சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்க. உடனே எல்லாரும் வராங்க. 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற அதில் போட்டிருக்கு, தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்த காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களுக்கும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாக செவி கொடுத்தார்கள். வேத பாரகனாய் எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தில் நின்றான். அவனண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மதித்யா, செமையா, அனனியா, உரியா, இலக்கியா, மசாயா, அவனுக்கு இடது பக்கமாக பெதையா, மிசவேல், மல்கியா, அசூமும் அஸ்பதநாத்தும் சகரியாவும் மெசுல்லாவும் நின்றார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கு உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாய கர்த்தரை சோஸ்தரித்தான். தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு வழங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடி நாள். வசனத்தை கேட்க கேட்க அவங்களுக்கு ஒரு அழுக வந்துட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எழுப்பல் வருது. திரும்பியும் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அந்த மாதம் 24ஆம் தேதியில் எல்லாரும் ஒரு இடத்துக்கு வராங்க, உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி. 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாபம் மட்டும் அவருடைய தேவனாய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாபம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். 3 மணி நேரம் வேதம் வாசிக்காங்க. வேதம் வாசித்த உடனே 3 மணி நேரம் பாவத்தை அறிக்கை பண்ணுறாங்க. இதுதான் எழுப்புதல். நீங்கள் பாஸ்டேட் கமிட்டியில் மெம்பராக இருக்கலாம், எல்சிஎஃப்பில் இருக்கலாம், டிசி மெம்பராக இருக்கலாம், அல்லது சபையில் மூப்பராக இருக்கலாம், அல்லது குருவானவராக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த செய்தியை கேட்குற உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக நான் சொல்கிறேன். உங்கள் சபையில் ஜனங்களை வேதத்தை மொத்தமாக நின்று வாசிக்க வை. வேதம் வாசிக்கிற நாள் நின்று ஒன்று டிக்ளேர் பண்ணுங்கள். ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே இல்லைன்னா ஒரு சண்டே காலையிலே வந்து எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று அப்படியே மற்ற 28 அதிகாரத்தை அன்றைக்கி வாசிக்க வை. மற்ற எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்க, திரும்ப சாயங்காலம் படிங்க. இப்படி அடிக்கடி செய்யுங்க. உங்கள் சபையில் ஒரு பெரிய எழுப்புதல் வரும், மெய்யான எழுப்புதல் வரும். இப்படி தான் இங்கே வந்துச்சு. எஸ்ரா நெகேமியா காலத்திற்கு பின்பு யாரும் விக்கிரகங்களை தேடவில்லை. ஒவ்வொரு ஊர்லேயும் ஜெபாலயங்கள் கட்டி ஒவ்வொரு ஊர்லேயும் அவர்கள் இந்த வேதாகம புஸ்தகங்களை வைத்து இந்த தோற்சுருளை வைத்து படிக்க வைத்து உச்சக்கட்டம் பார்த்தீங்கன்னா வேதபாரகர் பரிசையில் அவங்க மாறிட்டாங்க. கடைசியில் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிறகு அவரே அங்கீகரிக்க முடியும், அவரையும் சிலுவையில் அடிச்சிட்டாங்க. அந்த உச்சக்கட்டத்துக்கு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவ்வளோ அறிவு, அகடமிக் நாலேஜ், எழுத்தின்படியே படித்து அதனால தான் பைபிள் படிக்கும்போது வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆவியினாலே உந்தப்பட்டு அந்த ரெவலேஷன் நாலேஜோடு படிக்கணும். ஃபெய்த் நமக்கு வேணும். இதெல்லாம் நான் போன வாரத்தில் பார்த்தோம். அந்த விசுவாசத்தோடு படிக்க தான் அது வந்து நமக்குள்ளே கிரியை செய்யும். இதெல்லாம் வந்து வேதபாரம் பரிசை இல்லாமல் போயிட்டு, அதான் பிரச்சனை. இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, பைபிள் வாசிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னு பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நாட்டையே ஒரு இனத்தையே அது மாற்றுகிறது, மறந்துடவே கூடாது. ஸோ இந்த நாளிலும் தொடர்ந்து நம்ம இந்த செய்திகளை கேட்போம். ஆவியானவர் நம்மளை உயிர்ப்பிப்பார்.
நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மணிக்கணக்காக வேதத்தை வடிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் ஆவியினாலே நிரப்பப்படுவதற்கும் நம்ம ஒப்பு கொடுப்போம். மெய்யாகவே நெகேமியா எஸ்ரா காலத்து எழுப்புதல் நம்முடைய தலைமுறையிலே வரும். தேவன் அதை செய்வதிலே உண்மை உள்ளவராக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே அந்த கிருபை வெளிப்பட்ட விதத்தை நாம் அறியும்படிக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு விடும். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. வேதத்தை மணிக்கணக்காய் வாசிக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுகிறீர். என்னிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் எங்களுக்குள்ளே வந்துவிட்டபடினாலே ஸ்தோத்திரம். உடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.